ஜாதக கட்டத்தில் விதி அப்படின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்றது. இப்போ இந்த திசை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு பலன் தான். பொதுவாக லக்கண யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியது 1, 5, 9 இந்த திசைகள் வந்து யோக திசைகள். அதே 6, 8 கூடிய திசைகள் அவயோக திசைகள், கடுமையான கஷ்ட நஷ்டங்கள் தரக்கூடிய திசைகள். அப்போ 2 அதிபத்தியத்தில் 1 6ஆவோ அல்லது 8ஆவோ இருந்தால் அந்த திசை வந்து ஜாதகருக்கு வரக்கூடிய காலங்களில் கஷ்டத்தை கொடுக்கும். அது வந்து எந்த இடத்தோடு தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ ரிஷபலக்கணமாக இருந்தால் குரு 8 கூடியவர் 11 கூடியவர் ஆகுவார். இது 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் அதிக கஷ்டத்தையும், அதே நேரத்தில் 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் அதிக லாபத்தையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தனுசு, மீனம், மேச, விருச்சகம், கடக, சிம்மம் இந்த 6 லக்கணங்களுக்கு சூரிய, சந்திர, செவ்வாய், குரு தசைகள் யோக தசை அப்படின்னும், அது மாதிரி ரிஷப, துலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்ப லக்கணங்களுக்கு சுக்கிரன், புத, சனி தசை யோக தசை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். இப்போ இதில் சில நேரத்தில் விதி விலக்கு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ரிஷப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தசை எதிர்த்தன்மையான தசை, ஏன்னா அது குரு அணியை சேர்ந்தது. அப்போ 7 12 அந்த திசை வந்து சில நேரங்களில் செவ்வாய் திசை அவயோகத்தை கொடுக்கும்னு நம்ம சொல்லிட முடியாது. அது இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய கிரகம் இவற்றை பொறுத்து பலன் மாறுது. ரிஷபலக்கணத்துக்கு செவ்வாய் சில நேரங்களில் ராகுவோடு இணைஞ்சு மகரத்தில் உச்சமாகி இது போன்ற நிலைகள் இருந்தால் அந்த செவ்வாய் திசை கஷ்டத்தை கொடுக்கும். சில பேருக்கு அப்படி இருந்து கஷ்டத்தை கொடுக்குது. அதே ரிஷபலக்கணத்துக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல போய் உட்கார்றப்ப திக்பலம் பெற்ற நிலைகளில் இருக்கிறதுனாலையும், இது இன்னும் சுகர் பார்த்தா நேரங்களில் கூடுதலாக அந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்புக்கு மாறுது. அப்போ பொதுவாக ரிஷபதுலா லக்கணங்களுக்கு, ரிஷபதுலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்ப லக்கணங்களுக்கு செவ்வாய் திசை அவயோகர் தான். அவை இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து சில நேரங்களில் பலன் மாறுது. செவ்வாய் வந்து மகரத்தில் இருந்து உச்சமாகி ராகுவோடு இணைய நிலைகளில் செவ்வாய் திசை கடுமையான கஷ்டத்தை கொடுக்குது. ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தோம். இப்போ ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து ரிஷபலக்கணம் லக்கணத்துலேயே சனி இருக்குது, 10ஆம் இடத்துல செவ்வாய், லக்கணத்தில் சனி இருந்தாலும் அந்த சனியை குரு 7ஆம் பார்வையாக பார்த்துறாரு. 7ஆம் வீட்டில் இருந்து குரு 7ஆம் பார்வையாக பார்த்துறாரு. அப்போ குரு பார்த்த சனி தனது 10ஆம் பார்வையால் செவ்வாயை பார்த்தாலும் குரு பார்த்த சனி வந்து அதனுடைய தீய சக்தி வடிகட்டப்பட்டு அதே நேரத்தில் நல்லது தராமல் போயிடும். நல்லது தராது, அல்லது தராது அப்படிங்கிற அமைப்புகளில் இருக்கிறப்பவும், அதே நேரத்தில் ரிஷபலக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து திக்பலம் பெற்று வீடு கொடுத்த சனியும் லக்கண யோகராகவே இருந்து குரு பார்க்கக்கூடிய நிலைகளில் அந்த செவ்வாய் திசை 7 ஆண்டுகளும் யோகத்தை அள்ளிக்கு தரக்கூடிய திசையாக மாறி வருகிறது. அதனால் எதையுமே வரையறுத்து கூடிட முடியாது. இந்த திசை சிலருக்கு நல்லது இருக்கும், இந்த திசை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்தந்த ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்களுடைய பார்வை, செயற்கை அமைப்பு, சுபத்தன்மை, பாவத்தன்மையை பொறுத்து தான் ஒரு திசை யோகத்தை கொடுக்குதா அவயோகத்தை கொடுக்குதாங்கிறத நம்ம முடிவு செய்யணும். ஓகேங்களா?